Hi to everyone. How to block adult content in Android mobiles. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்கூல் ஆர் காலேஜ் ரெண்டுமே ஆன்லைனில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி கிளாஸ் எடுக்கும்போது நாம் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோனில் நம்ம படிப்புக்காக மட்டுமே இல்லைங்க, சில நேரங்களில் தப்பான ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுது. அதாவது அடல்ட் கண்டென்ட், ப்ரோன் சைட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நாம் அதை பார்க்காம தடுக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. ஸோ அது எப்படி செய்யலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ப்ரோன் சைட்டும் அடல்ட் கண்டென்ட்டும் நம்ம கம்பல்சரி தடுக்கணும். அது தடுத்தால் தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். நம்ம பெரும்பாலும் நம்ம மொபைலில் க்ரோம் வெப்சைட் இருக்கும் இல்லையா? ஸோ க்ரோம் ப்ரௌசர் உள்ளே போங்க. க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் சர்ச் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போங்க. இது உள்ளே போயிட்டோடனே சேஃப் சர்ச் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேஃப் சர்ச் ஃபில்டர்ஸ், இந்த ஆப்ஷனில் ஃபில்டர் எக்ஸ்பிளிசிட்டி ரிசல்ட், இதை நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணணும்னா ஃபில்டர் எக்ஸ்பிளிசிட் ரிசல்ட்ஸ், இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், வீடியோ, அதில் டு நாட் ஆட்டோ ப்ளேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம என்ன பண்ணணும், கூகுள் க்ரோம் வெப்சைட் ப்ரௌசரில் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும். தென் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணால் க்ரோம் ப்ரௌசரில் இது போல் நோட்டிஃபிகேஷன் வரும், யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஹவ் பீன் சேவ்டு. ஓகே. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் க்ரோம் ப்ரௌசரில் அடல்ட் ஆர் ப்ரோன் வெப்சைட் ஓப்பன் ஆகாது. ஓகே. இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசரில் அடல்ட் வெப்சைட் அண்ட் ப்ரோன் சைட்டை எப்படி பிளாக் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோன்லேயும் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இந்த 3 கோடு போட்டிருக்கு இல்லையா மேலே, இதுதான் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேரண்டல் கண்ட்ரோல் என்ற ஆப்ஷன் எதுக்காகனா, ஒரு பேரண்ட் குழந்தைய எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது போல் நம்ம மொபைல் ஃபோனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பேரண்டல் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஆன் பண்ணோம். நம்ம ஆன் பண்ணும்போது யூ வில் யூஸ் திஸ் பின் டு சேஞ்ச் தி செட்டிங்ஸ் டு பேரண்ட் கண்ட்ரோல்னு வரும். இது என்ன பின் பார்த்தீங்கன்னா, நாம் மேனுவலாக கொடுக்கக்கூடிய ஒரு பின்னு தான். ஸோ நம்ம எந்த பின் டைப் பண்ணுறோமோ அந்த பின்னை நீங்கள் 2 தடவை டைப் பண்ண வேண்டியது இருக்கும். 4 டிஜிட் தான், 1 2 3 4 நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ பேரண்ட் கண்ட்ரோல் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் அடல்ட் அண்ட் ப்ரோன் சம்மந்தமான அப்ளிகேஷன் நம்ம எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சார் இப்போ இது 2 விஷயங்கள் செஞ்சால் போதுமா, நம்ம மொபைலில் ப்ரோன் வெப்சைட் ஓப்பன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஓப்பன் பண்ண முடியாது. மேலும் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒய்ஃபை இருக்கலாம், இல்லை மொபைல் நெட்டும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒய்ஃபை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒய்ஃபைல எப்படி இந்த விஷயத்தை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய சொந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். சரி, சொந்த ஃபோனுடைய நெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். தென் இப்போ நான் ஒய்ஃபைக்குள்ளே போகிறேன். கனெக்ஷன் ஒய்ஃபை. இப்போ வியோ அப்படின்னு ஒரு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஒய்ஃபை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுடைய பெரியவங்களுடைய ஒய்ஃபை ஃபோனுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம் சரி, எந்த ஒரு ஒய்ஃபை யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஒய்ஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மேனேஜ் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஷோ அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் தான் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சில ஐபி அட்ரஸை மாற்ற போகிறோம். இந்த ஐபி அட்ரஸை பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் ஸ்டாட்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டைனாமிக் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு பேர் இது பேர். ஸோ இந்த DNS1 அண்ட் DNS2 இந்த 2 ஐபி அட்ரஸும் நான் சொல்கிற ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணுற டிவைஸ் இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்குள்ளே எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும், நாட் ஒன்லி க்ரோம் ப்ரௌசர், வேறு எந்த ப்ரௌசராக இருந்தாலும் அந்த ஃபோனில் ப்ரௌன் சைட்டோ இல்லை அடல்ட் வெப்சைட்டோ ஓப்பன் ஆகாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஐபி அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 208.67.222.123. அந்த இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்க, 208.67.220.123. ஸோ இது கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது ஒய்ஃபைல தான் செட் ஆகும். நீங்கள் ஒய்ஃபை டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒய்ஃபையுடைய நேமில் போய்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு இந்த DNS1 அண்ட் DNS2 நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணுற டிவைஸ் வேறு எந்த ஒரு ப்ரோன் சைட்டும் அடல்ட் கண்டென்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒய்ஃபை அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நம்ம எப்படி அடல்ட் கண்டென்ட்டை பிளாக் பண்ணாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ப்ளே ஸ்டோர்லையும் போயிட்டு அடல்ட் கண்டென்ட்டை எப்படி பிளாக் பண்ணாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். அனதர் ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஃபோனை தவிர்த்து வேறு ஒரு ஃபோன்லேருந்து ஹாட்ஸ்பாட் இருந்தாலும் சரி, அண்ட் தென் வேறு ஏதாவது ஒய்ஃபை டிவைஸ்லேருந்து நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் வந்தாலும் சரி, அந்த ஃபோன் மூலம் இருக்கிற ஒய்ஃபை அட்ரஸை வந்து நான் சொன்ன இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதன் மூலம் கூட நம்ம அடல்ட் கண்டென்ட் ப்ரௌன் வெப்சைட்டை பிளாக் பண்ண முடியும். ஸோ இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.